மிரட்டல்கள்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நாங்கள் எதுக்கு பயந்துக்க மாட்டோங்க தம்பி. எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம தலைவரை யாரை ஏற்றிருக்கோம்? அண்ணா இருக்காரு, தலைவர் இருக்காங்க, நம்ம உறவுகள் எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. யார் எது தின்னாலும் எதிர்த்து நிற்போம். அங்கே தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாநாடு பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் இருக்குது. இப்படி ஒரு கட்சியில் பயணிக்கிறதே வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு மாநாட்டையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப கம்பீரமாக, ஒழுக்கமாக குழந்தைகளாக வந்து போனதே திடம் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த திடல் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். மற்ற கட்சியில் சேர் உடச்சிருவாங்க, போஸ்டர் கிழிச்சிருவாங்க, அது மேலே இருவாங்க, இது மேலே இருவாங்க. ஆனால் நம்ம கட்சியில் அப்படி கிடையவே கிடையாது. சின்ன குழந்தைகள்லேருந்து கை குழந்தைகளாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பாக வந்துட்டு திருப்பி பாதுகாப்பாக போயிடுவாங்க. இப்படி ஒரு கட்சியில் மகளிர்கள் பயணிக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இதை நினச்சி ஒவ்வொரு பெண்ணும் ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னும் நிறைய மகளிர்கள் வந்து வரணும். இப்போ எல்லாருமே குடும்பம் வந்துட்டாங்க. பெண்கள் வந்து பாதுகாப்பாக ஒரு மாநாட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மாநாடுக்கும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும். கோவில் நிற்கும் போது உங்களை வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களை வந்து ஒரு வேட்பாளர் நிற்கக்கூடாது, மிரட்டல்கள்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நாங்கள் எதுக்கு பயந்துக்க மாட்டோங்க தம்பி. எதுக்கு பயந்துக்கணும்? நம்ம தலைவரை யாரை ஏற்றிருக்கோம்? அண்ணா இருக்காரு, தலைவர் இருக்காங்க, நம்ம உறவுகள் எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. யார் எது தின்னாலும் எதிர்த்து நிற்போம். அந்த தோல்வியை வந்து இப்போ பாருங்கள், தோல்வி அடைஞ்சாலும் நாங்கள் எவ்வளோதே உற்சாகத்தோடு தான் இருக்கோம். அண்ணா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நாங்கள் பெற்றுருவோம். அந்த வெற்றி 26 கண்டிப்பாக நடக்கதான் போகுது. நாங்கள் சட்டசபைக்குள்ளே போகதா போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க போய் அங்கே நாங்கள் வந்து எப்படி கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னு. வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் எல்லோரும் வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. 60 வருஷமாக மாற்றி இவங்களுக்கே போடுறீங்க. இன்னும் 5000 இலவசங்கிறாங்க. ஹாட் பேக்கு, வட்டல், குண்டா அதை தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 5000 வச்சு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர் நம்ம வாங்கிட முடியுமா? இல்லை 5 வருஷத்துக்கான தேவைகள் இந்த 5000 நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியுமா? முடியாது. அவங்க வந்து பணம் கொடுத்து அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அதே மனநிலையில் தான் 60 வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஏமாறக்கூடாது. பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, அதை நம்மளுடைய வரிப்பணம் தான். இப்போ இந்த 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது நம்மகிட்ட இருந்தால் பிடுங்குவாங்க, எல்லா வரியும் ஏற்றிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு தான் திருப்பி கஷ்டம். இந்த 5000 பார்த்து ஏமாந்து அந்த ஒரே ஒரு ஓட்டை போட்டோம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு கஷ்டப்படணும். அதங்காட்டி மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கானவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வாக்கு செலுத்துங்க. படித்த இளைஞர்கள் எல்லாம் மறக்காமல் வாக்கு செலுத்துங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 100% வாக்கு பதிவானதே கிடையாது. அதுங்காட்டி இளைஞர்கள் எல்லாரும் விஜய் அண்ணனை ரசிங்க, பாருங்கள். திரையிலையோடு சரி, தரையில் வந்து அவரை தேடாதீங்க. தேடினா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 15 வருஷமாக ஒருத்தர் வந்து களத்தில் நிற்கிறாரு. எந்த கட்சி கூடயும் கூட்டணிக்கு போகாமல், எந்த சமரசமும் செய்யாமல், நம்ம அரசியலில் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் இன்னும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த புரிதலை மக்களிடையே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு அவங்க எதுக்கு பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் பரப்புரைக்கு போகும்போதே ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியுது உங்களுக்கு. பரவாயில்ல, 15 வருஷமாக நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, இதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வயசான தாத்தா பாட்டி அவங்களுக்கு கூட அந்த புரிதல் இருக்குது. இந்த முறை வந்து கண்டிப்பாக களத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறுறது கண்டிப்பாக உறுதி. அது எந்த கட்சி நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்? உங்களை வேட்பாளர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? வேட்பாளர்கிட்ட நல்லா வேலை செய்யணும் தம்பி. நம்ம வந்து மக்களை வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் பந்தாரை வாழ வைக்கிற பூமி. நம்ம ஏமாந்து போயிட்டோம். இந்த முறை அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம அணுகணும். அவங்களுக்கு நம்ம எடுத்து புரிய வைக்கணும். அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பரப்புரையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. துண்டறிக்கை வந்து முதல் கட்டமாக எல்லா பக்கம் போயிடுச்சு. இனி வந்து தெருமுனை பிரச்சாரம் இப்போ அண்ணா அறிவிச்சிட்டாரு. இனி அப்படியே அங்கங்கே தெருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் அப்படி போட்டு இன்னும் நாங்கள் சிறப்பாக வந்து இந்த முறை கண்டிப்பாக வெற்றி நாங்கள் பெற்றுவோம். எல்லாருமே ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே போகிறது உறுதி. நன்றி. அந்த கூட்டம் நடத்துறதே வேஸ்ட்டுங்க. அது எதுக்கு வெட்டியில் நடத்திட்டு இருக்காங்க? எல்லாம் காசை கொடுத்து கூப்பிட்டு வராங்க. சேரில் எல்லாம் பார்த்தா தின்பண்டம், தண்ணி வேணுங்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஆளே வர்றதில்லை. ஆள் இல்லாத கடைக்கு அவ யாருக்கு காப்பி ஏற்றுறாங்கிறத தெரிய மாட்டேங்குது. விஜய் என்ன சொல்லவே வேண்டாம். எப்போ ஒரு மாநாடு நடத்தினாலும் யாராவது செத்து போயிடுறாங்க. அவருக்கு அது தேவையே இல்லாத விஷயம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணனோட ரசிகை நான். அவர் படத்தில் நடிக்கிறது மட்டும் பிடிக்கும், அவ்வளோதான். தலைவராக அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த எழுதி கொடுக்கறத ஆக்ரோஷமாக படித்தா ஒன்றும் மக்களோட பிரச்சனைகளை பேசி அவர் தீர்த்த போகிறது கிடையாது. உங்களுக்கு 234 தொகுதியில் இருக்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார், எல்லாத்தையும் திறமையாக அவர் கையாளுவார். ஆனால் விஜயனுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாதுங்க. அவர் டைலாக் பேசுகிற மாதிரி என்னவோ படத்தில் வந்துட்டு ஒரு நாள் முதல்வர் மாதிரி நான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காரு. அது ரொம்ப வேஸ்ட்டு. எங்கள் தொகுதியில் எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னும் யாரும் இல்லைங்க. நான் தான் அவங்களுக்கு டஃப் கொடுக்குறோம். பெண்ணெல்லாம் அண்ணன் முன்னு நிறுத்தியிருக்காங்க. எங்களோட பலம் வந்து என்னன்னு உங்களுக்கு தான் தெரியணும். எல்லாத்துக்கும் நாங்கள் தான் போட்டி, எங்களுக்கு யாரும் போட்டி கிடையாது. அவங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப டஃப் கொடுப்போம். அவங்களும் இன்னும் காலத்துக்கே வரல. நான் போய் 5 மாதம் ஆச்சுங்க.
எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் வாக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் புரிதல் ஏற்படுத்திட்டு தான் இருக்கேன். அவ எல்லாம் இன்னும் கூட்டணி பேரம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கே உங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க? ஒரு தில்லா 234 தொகுதிக்கும் அறிவிச்சு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான். இன்னும் கூட்டணி தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த ஊரில் எத்தனை கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க? ஒருத்தரையுமே அறிவிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு 15 நாள் இருக்கையில் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலும் அந்த வேட்பாளர்கள் எல்லாம் மக்களை பார்க்கவே மாட்டாங்க. கடைசி 2 நாள் லைட் ஆஃப் பண்ணிடுவோம், வீடு வீடாக போய் பணத்தை கொடுத்துருவோம். காலையில் குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா அப்படியே போய் ஓட்ட போடு. அதைத்தான் 60 வருஷமாக செய்கிறாங்க. இந்த முறை அப்படியெல்லாம் நடக்காது. மக்கள் வந்து நல்ல தெளிவாக தான் இருக்கிறாங்க. அந்த புரிதல் அண்ணன் வந்து ஏற்படுத்திட்டாரு. அதுக்காக தான் நாங்களும் பாடுபட்டுட்டு இருக்கோம். அதை வந்து இந்த கூடிய சீக்கிரம் இந்த இதில் பார்ப்பீங்க. நன்றிங்க.